கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 119 அதன் 117வது வசனம். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் இரட்சிக்கப்பட்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை காண முடிகிறது. யாருக்கு ஆதரவு தேவை என்றால், வாழ்வில் வெற்றி பெற நினைப்பவனுக்குத்தான் ஆதரவு அவசியம். அவன்தான் ஆதரவு கேட்டு நிற்கிறவனாய் காணப்படுவான். ஆண்டவருடைய நாமத்தினாலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனித ஆதரவு அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஆதரவு கேட்கிறான். தன் வாழ்விலே அடைந்த ஏமாற்றங்கள் அல்லது சவால்கள் அல்லது பயங்கரங்கள் நிறைந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவைகளை தாண்டி வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற வாஞ்சிக்கிற தேவ மனிதனாகிய இவன் ஆண்டவருடைய ஆதரவை கேட்பதை நாம் இங்கே காண முடிகிறது. ஒருவேளை அவன் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து மனித ஆதரவினால் அவன் வாழ்வில் வெற்றி பெற்று சாதிக்க முடியாமல் போய்விடும். ஆனபடினாலேத்தான் மனிதனிடத்தில் ஆதரவு கேட்பதை விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் ஆதரவு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் இரட்சிக்கப்பட்டு நான் வெற்றி அடைந்து அல்லது வாழ்வடைந்து நான் உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பேன் என்று சொல்லி, நோக்கமாயிருப்பேன் என்று சொல்லி உறுதிப்பட சொல்லுவதை காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் பல நிலைகளிலே ஏமாற்றமடைந்து தோல்வியுற்று இனி ஆகிலும் வெற்றி அடைய வேண்டும், இனி ஆகிலும் வாழ்விலே மேன்மையடைய வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளையா, இன்றைக்கு மனித ஆதரவை தேடி அவன் வாசலை தட்டுவதை பார்க்கலும் இந்த சங்கீதக்காரனைப் போல கர்த்தருடைய ஆதரவுக்காக கெஞ்சி நிற்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் ஆதரிக்கிறது மட்டுமல்ல, அந்த இக்கட்டு நின்று வெற்றியடையும்படி செய்து மகிமைப்படுத்துகிற தேவனமாயிருப்பார். ஆனபடியினால் தைரியமாய் கர்த்தருடைய ஆதரவுக்காக கர்த்தருடைய ஒத்தாசைக்காக நாம கெஞ்சுவோம். மனிதன் அளிக்கிற ஆதரவை காட்டிலும் மனிதன் ஆதரவு அளித்து விட்டு பின்பு சூழ்நிலை வரும்பொழுது அதை வாபஸ் பெறுகிறவனாயிருப்பான். ஆனால் தேவன் அப்படியல்ல. ஆதரவு கொடுப்பார் என்றால் அவனை கடைசி மட்டும் கர்த்தருடைய இரக்கத்தினாலே அவனை வழிநடத்தி அந்த ஆதரவினாலே அவனை மேன்மைப்படுத்துகிற தேவனமாயிருக்கிறான். ஆனபடினால் இதை உணர்ந்து கொண்ட சங்கீதக்காரனைப் போல நாமும் கர்த்தருடைய ஆதரவுக்காய் கெஞ்சுவோம். கர்த்ததாமே எல்லா விதத்திலும் ஆதரித்து மகிமையானவைகளை செய்து ஜெயத்தையும் மேன்மையும் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, எங்களுடைய வாழ்விலே இந்த சங்கீதக்காரனைப் போல மனித ஆதரவு ஆண்டவரை வேண்டி நிற்காதபடி, மனித ஆதரவுக்காக அவன் வீட்டு வாசலின் கதவை தட்டுகிறாயிராதபடி கர்த்தர் ஆதரிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு கர்த்தருடைய ஆதரவுக்காக உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக கண்களையும் கரங்களையும் விரித்து நிற்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே நான் வாழ்விலே வெற்றியடைவதற்கு, நான் வாழ்விலே மேன்மை அடைவதற்கு உமது ஆதரவையும் உமது ஆசீர்வாதத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது கர்த்தரே, உம்முடைய இரக்கத்தினாலே மனிதர்கள் ஆண்டவரை பரிசுத்தவான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற காலத்திற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீர் என்னை ஆதரித்து என்னை இரட்சித்து மகிமைப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.